வணக்கம். நான் உங்க அட்வகேட். இப்போ எப்பா ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு இப்பதான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. ஒரு பேசும் பொருளா வந்து ஜூனியரா சேர்ந்திருக்க வக்கீல்கிட்ட வழக்கறிஞர் 2 பேரும் வழக்கறிஞர் ஜூனியரா சேர்ந்த ஒரு பொண்ணு சீனியர் கிட்ட அந்த பெரிய சீனியர் கிட்ட பழக்கமாகி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால கர்ப்பமாக்கி கைவிட்டாரு. யாரு? சீனியர். தயவுசெய்து சொல்றேன், எந்த ஜூனியரும் காசுக்காகவும் இந்த மாதிரி அற்ப சந்தோஷத்துக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்துறதுனாலும் இச்ச சந்தோஷத்துக்கு அது வேற, சரிங்களா? இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்றதுனால ஏமாத்து அப்படின்னா தெரிஞ்சு சொல்றேன், எந்த பொண்ணும் எந்த பையனும் ஜூனியரா இருக்குன்னு எடுபடி வேலை பார்க்காதீங்க. வேலை கத்துக்க முடியாது, இந்த மாதிரி இறங்காதீங்க. காசு கொடுக்குறாங்க, சீனியர்கிட்ட காசு இருக்கு, எப்பயும் உங்க ப்ரொஃபஷனல் மேல ஒரு ப்ரொஃபஷன் நேர்மை, சர்வீஸ், சோசியல் ஓரியன்ட், காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்ல. காசு இல்லாம இங்க இருந்து கோர்ட்டு போயிட்டு வர செலவு கூட கொடுக்க வாங்க முடியும். யாருமே சோசியல் சர்வீஸ் பண்ண முடியாதுங்க. இது சோசியல் சர்வீஸ்னா ஆப்போசிட் கட்சி கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு இவன் உங்க பார்ட்டியை கைவாதான் சோசியல் சர்வீஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸும் அதான். இப்ப இருக்க ஆக்சுவலி ஜூனியரு சீனியர்கிட்ட கட்டிக்கிறேன்னு ஏமாத்திட்டு கர்ப்பமாக்கிட்டு கையை விட்டாங்க. இதனால அரெஸ்ட் பண்ணிட்டான்றாங்க. யாரு? சீனியரை. அந்த அரெஸ்ட் பண்ண போட்டோ போடுறேன். ஆக்சுவலி இது மாதிரி தப்புகள் எந்த ஜூனியர் ஆகட்டும், பொண்ணாகட்டும், பையனாகட்டும், காசுக்காக ஒரு சில விஷயங்களை செய்யாதீங்க. கத்துக்கோங்க வேலையை. ஏத்து நின்று கேட்காதீங்க. கேளுங்க. கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை, கேள்வி கேளுங்க. ஏத்து நின்று கேட்காதீங்க, ஏத்து பேசாதீங்க. ஏத்து பேசுறதும் ஏத்து நின்று கேள்வி கேட்கறது வேறங்க, சரிங்களா? இந்த மாதிரி இச்ச சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாந்து போகாதீங்க. நானும் சொல்றேன், நான் வந்து ஜூனியரா ஒரு நாள் கூட போலங்க. நான் வருவேன், பீஸ் வர மாதிரி கூப்பிடுவேன். கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு நாள் கூட ஜூனியரா போனதில்லை. ஏன்னா யாவாயும் சும்மா இருக்காது, சீனியர் வாயும் சும்மா இருக்காது. நான் என் போக்கில் செய்யறதுக்கு கூட மாட்டாங்க. அதனால போகல. நான் வந்து போகாதீங்கன்னு சொல்ல, தயவு செஞ்சு எதிர்த்து பேசாதீங்க. எதிர் மழையா நின்று கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கறது தப்பே இல்லைங்க, எதிர்த்து பேசுறதுதான் தப்பு. இன்னொன்னு என்ன, இந்த மாதிரி வேலைங்களுக்கு எக்காரத்தை கொண்டு ஜூனியர் அனுப்புனாங்கன்னா எடுபடி வேலைக்கோ இல்ல இந்த மாதிரி வேலைங்களுக்கு தயவு செஞ்சு எந்த ஜூனியரை கை கட்டிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு காசு இருக்குன்ற ஒரே காரணத்துக்கு அடிப்படிஞ்சு போகாதீங்க. வேலை கத்து கொடுக்குறாங்க, அடிப்படிஞ்சு போங்க வேலைக்கா. ஆனா இந்த மாதிரி காசு கொடுக்குறாங்க, இருக்கிறவனுக்கு ஒரு ஆபீஸ் இல்லாதவனுக்கு பல ஆபீஸ். இப்ப உங்க சீனியர் விட்டு இன்னொரு ஆபீஸ் போனா யோசிப்பாரு, அதாவது ஆபீஸ் காலி பண்ணா. ஆனா ஜூனியரு வேலையை விட்டு இன்னொரு ஆபீஸ் ஈஸியா போலாம். அதுக்குதான் அந்த காலத்துல சொன்னாங்க, இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு பல வீடு. சொந்த வீட்டுக்காரனுக்கு அந்த வீடே ரிப்பேர் பண்ணி உட்காரணும். ஆனா வாடகைக்கு இருக்கவங்க போனா போச்சுன்னு போட்டு போயிடுவான். அந்த மாதிரி தயவுசெய்து சொல்ற, எந்த ஜூனியருக்கும் இந்த மாதிரி வேலைகளுக்கு இறங்காதீங்க. கூடு கும்பிட்டு போட்டு இந்த மாதிரி காசுக்குன்ற பட்சத்துல பேசுறவங்க, அதே மாதிரி நம்ம கேரளால அடிச்சு கண்ணத்துல அச்சு அளவுக்கு அடிச்சாங்களா சீனியர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஏத்து கேளுங்க. ஏத்து பேசாதீங்க. எதிர்மறையா கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாதீங்க. யாரு பண்ணாலும் தப்பு தாங்க, சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.